உலகமெங்கும் வாழும் எண்ணுயிர் தமிழ் குடிகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் நேச்சுரல் கேர் பிளேலிஸ்ட். இன்னைக்கு மருத்துவ பிளேலிஸ்ட்டில் நம்ம சந்திக்க வந்திருக்கிறது யாருன்னா, ஆல்ரெடி நம்ம சார்கிட்ட வந்து பேசியிருக்கோம் இல்லையா, ஆலம்பூண்டியில் இருக்கக்கூடிய நம்ம ஞான ஒளி ஐயா அவர்களிடத்தில் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு மறுபடியும் அவரை சந்தித்து இன்றைக்கி சமீப காலமாக நான் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நிறைய பேருக்கு பேராலிசிஸ், அதாவது ஸ்ட்ரோக், பேராலிசிஸ், இந்த முடக்குவாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்கவாதம், முடக்குவாதம், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் யங் ஜென்ரேஷன் கூட இது வருதான். சின்ன பசங்களுக்கு கூட இது வரக்கூடிய காரணம் என்ன, இந்த அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய காரணம் என்ன, இதை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்களுடைய கடைசியாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம், மக்களிடையே அது நல்ல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. ப்ளஸ் உங்களுடைய ஊரை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அந்த பிளேஸ் எங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதோடு சேர்ந்து இந்த வயல்வெளி இது கூட ரொம்ப ஒரு பெரிய அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பேராலிசிஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பேராலிசிஸ்னால் ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. அந்த பேரலைசிஸ்ன்றது என்னதுன்னா ஸ்ட்ரோக்குங்க. இப்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன்றது கண்டிப்பாக தேவை. பிளட் சர்க்குலேஷன் மூலயமா தான் அந்தந்த டிஷ்யூ, அந்தந்த மசில்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குங்க. அதே மாதிரி பிரெயினுக்கும் தேவையான பிளட் சர்க்குலேஷன் எப்போவுமே போயிட்டே இருக்கும், ஹார்ட்லேருந்து போகும். அந்த பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷன், ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ரத்த குழாயில் கசிவு ஏற்பட்டாலோ அது மூலிமா வரது தான் இந்த ஸ்ட்ரோக்கு. இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வயசானவங்களுக்கு அதிகப்படியான வந்திருக்கு. ஆனால் இப்போது செடென்டரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்க இந்த சூழ்நிலையில் சின்ன சின்ன பசங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வர்றது சகஜமான மாதிரி ஆகிடுது. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போது ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக வரது நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ரோக் ஏன் வருது அப்படின்றது பல காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம்ன்றது பார்த்தா ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது, உடம்புல ஃபேட் அதிகமாக அக்குமுலேஷன் ஆனாலும் அப்படி ஆகலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றின முழு விவரத்தை அடுத்த கேள்விகள் மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதுவுமே எனக்கு தெரிஞ்சு செடென்டரி லைஃப் ஸ்டைல் தானே. ஏன்னா பிகாஸ் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே கிடையாது, ஜஸ்ட் மூளைக்கும் விரலுக்கும் மட்டுமே வேலையாக இருக்குது. அவங்கள நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வருதா வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஜென்ரேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நான் இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய ஒரு சில வேலைகள் கூட இருக்கு இல்லையா, அவங்க கூட நிச்சயமாக வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது கடமையாக இருக்குது. எந்த அளவுக்கான எக்ஸசைஸாக இருக்கும், ஜிம் ஒர்க் அவுட் தான் பெட்டரா, இல்லைனா வந்துட்டு எந்த மாதிரி ஒரு வாக்கிங், எந்த மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் இருக்கணும்? இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருந்தே வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய அல்லது இந்த பிரச்சனை வராமல் தடுக்க என்ன பண்ணலாம்? ஓகே. இப்போது செடென்டரி லைஃப்ன்றது என்னதுன்னா, ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற கலோரிஸ் வந்து 2000 கலோரிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த 2000 கலோரிஸை நம்ம 1200 to 1300 கலோரிஸ் நம்ம பர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு நாளைக்கு. அந்தளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு தேவைக்கு அதிகமான கலோரிஸ் எடுத்துக்கிறோம். பட் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணணுமோ அந்த அளவு பர்ன் பண்ணுறது இல்லை.
அதனால தான் அதிகமான எனர்ஜிஸ் வந்து குளுக்கோஸாக நம்ம உடம்புல சேவ் ஆகிட்டே இருக்குது. அந்த அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல சேர்றதுனால அதுதான் நம்மளுக்கு வந்து சுகராக நம்ம டயபெட்டிஸை நம்ம பார்க்குறோம். இப்படி ப்ரொலாங் டயபெட்டிஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக டயபெட்டிஸ் இருக்காங்க, இல்லை 10 வருஷம் 15 வருஷமாக பிபி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரோக் வருது. இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை 3 வகையாக பிரிப்பாங்க. மைல்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சிவியர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ மைல்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் வாக்கிங்கோ இல்லை ஸ்லோ ஜாகிங்கோ அப்படி இல்லைனா சைக்கிளிங் போகலாம். மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா 40 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஜிம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சைக்கிளிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்லோ வாக்கிங் பண்ணலாம், இல்லை ஸ்பீட் வாக்கிங் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது போராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதனா ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, அதுமாதிரி எதனா ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் செகண்ட் டயர் சிட்டி, தேர்ட் டயர் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஷட்டில் காக் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பேட்மிண்டன் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேம் அதை நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் ஜென்ஸுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும், லேடிஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கூட ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை சைக்கிளிங் வாங்கிட்டு சைக்கிளிங் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி. அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சிவியர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் சொல்லக்கூடிய மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் ஜிம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, மார்னிங் 1 ஹவர் ஜிம் பண்ணிவிட்டு ஈவினிங் 1 ஹவர் வந்து சைக்கிளிங் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோட கேட்டகரிஸ். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஸ்ட்ரோக் வரதான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். நம்ம உடம்புல இருக்க கலோரிஸும் நம்ம தேவையான அளவுக்கு பர்ன் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்ட்ரோக் வருது இல்லையா? இதை வந்துட்டு எப்படி பார்க்குறோம்? இப்போ வந்துட்டு ஒரு சில ஆண்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் வர இதுதான் காரணமாக இருக்கும், பெண்களுக்கு ஸ்ட்ரோக் வர இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ இந்த கேள்வி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரோக் வர காரணங்கள் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா இந்தியா பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து அதிகப்படியான ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆல்கஹால் கன்சம்ஷனும் கம்பேர்ட் டு பெண்கள் ஆண்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ இதனால் கூட ஸ்ட்ரோக் வந்து மேல் பர்சன்ஸுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இப்போது ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஸ்ட்ரெஸ் வரப்போ பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. பெண்களுக்கான நேச்சராகவே ஸ்ட்ரெஸ்ன்றதும் இல்லை அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம், அவங்க பெயின் பேர் பண்ணக்கூடியது இல்லை ஸ்ட்ரெஸ் பேர் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆண்களுக்கு விட பெண்களுக்கு கூடுதலாகவே இருக்குங்க. அதனால கூட பெண்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபீமேல். அதனால கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னுடைய இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போது ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படக்கூடிய பல இளைஞர்களை இன்றைக்கி பார்க்க முடியுது இல்லையா? வயசு மூப்பு காரணம், உணவு காரணம், எக்ஸசைஸ் இல்லாத சடன்ட்ரி லைஃப்ஸ் காரணம், இதெல்லாம் இருந்தாலுமே கூட இளைஞர்களுக்குன்னு ஒரு உடல் தேகம் பலம் என்பது இருக்கும் இல்லையா? அது எங்கே போச்சு? ஏன் வந்துட்டு இளைஞர்கள் இதில் அஃபெக்ட் ஆகிறாங்க? பொதுவாக வந்துட்டு ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முகவாதம் இருக்கு இல்லையா? அது சிலருக்கு இன்றைக்கி பார்க்க முடியுது. ஏன் இளைஞர்கள் வந்துட்டு இந்த முகவாதம் உட்பட சில இந்த வாத பிரச்சனைகளை சிக்குவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போது ஸ்ட்ரோக்குன்றது பக்கவாதம்ங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் கையும் காலும் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை ஸ்ட்ரோக்கோட சிவியாரிட்டி பொறுத்து 2 பக்கமும் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. முகவாதம்ன்றது என்னதுன்னா ஃபேஷியல் பேல்சி. அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம், சில்லுன்னு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அதிகப்படியான உடல் குளிர்மை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துனாலையும் அது இல்லாமல் நம்ம பைக் ட்ராவல் அதிகமாக பண்ணுறப்போ ஹெல்மெட் போடாமல் இல்லை காதுக்கு ஸ்க்ரஃப் போடாமல் இருக்கிறதுனாலையும் காதுக்குள்ளே சில்லுன்னு காற்று போயிட்டு அந்த இயரில் இருக்கிற ஒரு நர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. அந்த கம்ப்ரெஸ் ஆகிறது மூலயமா தான் ஃபேஷியல் பேல்சி வருது. அந்த ஃபேஷியல் பேல்சி இப்போ இருக்க அதிகமாக சுச்சுவேஷன் வரதுக்கு காரணம் நம்ம ஓவர் ரைடிங் இந்த பைக் அண்ட் ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் கோல்டு மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் தான் மேஜர் காரணமாக இருக்குங்க. ஓகே, இப்போ என்னுடைய இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பேரலிசிஸால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இப்போ பாதிக்கப்படுறவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ சைல்டு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய பேஷண்ட்ஸையும் பார்க்குறோம். சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு அதுலேருந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகுறாங்க. சில பேர் லேட்டாக ரெக்கவர் ஆனாலும் விரல் கூட வந்துட்டு அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடிகிற அளவுக்கு முடியுது. ஆனால் பல பேஷண்ட்ஸ் இந்த பேரலிசிஸ் வந்ததற்கு பிறகு அந்த விரல் அசைவு அப்படிங்கிறத தவிர்த்து அதை வச்சு ஒரு பொருளை பிடிக்கிற அளவுக்கு கூட அவங்களால இயல முடியறதில்லை. எதற்காக இந்த நிலை? ஏன் இதை வந்துட்டு மாற்றவே முடியாதா? இவர்களுக்கு இதுதான் உலகமா? இவர்களுக்கு எந்த இதிலிருந்து ஒரு மோட்சம் கிடைக்காதா?
இப்போது பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு பக்கத்துக்கான ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுங்க. ஒரு சிலரோட ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆன இன்டென்சிட்டி பொறுத்து. இப்போது நமக்கு வந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதை நம்ம டேப்லெட் மூலியமாவோ, இல்லை மைனர் சர்ஜரி மூலியமாவோ அதை சரி பண்ணிவிட்டு, அந்த இடத்துக்கு போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டா, நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கையில் அஃபெக்ட் ஆன பக்கவாதத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அடைப்பு இல்லாமல் கசிவு ஏற்பட்டிருந்தா, கசிவு ஏற்பட்டிருக்கிறப்போ அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு சிலருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்துடும், ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, அந்த கிளைண்ட்டோட இன்வால்வ்மெண்ட். அப்போ அந்த கிளைண்ட்டுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும், டிசைர் இருக்கணும். நான் வந்து இன்னும் ஒரு 6 மந்த்தில் நான் மறுபடியும் பேக் டு ஒர்க்குக்கு போகணும், இல்லை என்னோடய 6 மந்த்தில் என்னுடைய பழைய வேலைகள் நான் வந்து நார்மல் பர்சனாக மாறிடணும் அப்படின்னு ஒரு வைராகத்தோட தினமே முயற்சி பண்ணுறப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே சமயத்தில் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம், என்னை எல்லோரும் ஏளனமாக பார்க்குறாங்க, நான் வந்து ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானியே தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்கிறப்போ அவங்களுக்கான ப்ராக்னோசிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்போவுமே ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம், அதுக்கு தாண்டி சோஷியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். இப்போது அவங்களோட உடம்பு மட்டும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்களோட மனசுமே திடமாக இருக்கணும். அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய பார்ட்னர்ஸ், அவங்களுடைய சோஷியல் மெம்பர்ஸுமே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறப்போ ப்ராக்னோசிஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலாங்க. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். பேரலிசிஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட் வந்துட்டு காலையில் டைமில் தான் அதிகமாக வருதாக ஒரு மருத்துவ நிபுணர் வந்துட்டு பேட்டி கொடுக்குறத நான் பார்த்துருந்தேன், யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதுவும் மோஸ்ட் காலையில் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க, அதுவும் ஒரு அந்த 8 மணி 9 மணிக்குள்ளே வந்துட்டு அஃபெக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லும்போது எனக்குலாம் பயமாக இருந்தது. ஐயோ இனிமேல் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு வரல அப்படியே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல போனோம்னா, பேரலிஸ் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் நிச்சயமாக அவங்களால வந்துட்டு முழுமையாக ரெக்கவர் பண்ண முடியும். அந்த மருத்துவமனையை விட்டு வெளிவரும்பொழுதே அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான கேள்வி. ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பேரலிசிஸ் வர்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? அது எப்படின்னா, நம்ம நார்மலாகவே ஒரு டாக்டரோட அட்வைஸ் என்னதுன்னா, நம்ம காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், எப்பயுமே ஒரே டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா, அந்த 8 மணிக்கே தினமும் சாப்பிட்ற பழக்கப்படுச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்றது அட்வைஸாக இருக்குது. மேபி அதனால கூட இருக்கலாம். இப்போது நம்ம காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு, அடுத்த நாள் 10 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்த நாளைக்கு 12 மணிக்கு சாப்பிட்றோம். இந்த மாதிரி தாமதமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த அடாப்டேஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்மளோட பிரெயினும் சரி, நம்ம பிரெயினுக்கு குளுக்கோஸ் தேவை, நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு குளுக்கோஸ் தேவை. ஒரு நாளைக்கு வந்து குளுக்கோஸ் டிமாண்ட் எப்போ ஆகும் அப்படின்னா, நம்ம லேட்டாக சாப்பிட்றதுனால குளுக்கோஸ் டிமாண்ட் ஆகும். அந்த மாதிரி மாற்றி சாப்பிட்றதுனால கூட காலை வேலையில் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் கேள்வியா நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சுட்டா இல்லை ஏதோ பாதிப்பு இருக்குது, சீக்கிரமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற பட்சத்தில் அவங்கள காப்பாற்ற முடியுமா, இல்லை 100% சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக 100% சரிப்படுத்த முடியும். இப்போ இருக்க டெக்னாலஜியில் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு நம்ம அறிகுறிகள் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னா, முதல்ல வந்து வாய் வந்து ஒரு பக்கமாக போயிடும், அதுக்கப்புறம் ஸ்பீச்ன்றது ஒழுங்காக இருக்காது, சுயநினைவு கம்மியாயிடும். இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்குது. இந்த அறிகுறிகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிற பட்சத்தில் அவங்க இன்டென்சிவாக ஸ்ட்ரோக் அதுக்குன்னு மெடிசின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, அது கொடுக்கறது மூலிமா நல்லாவே கம்மி பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரோக்குன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு, அடைப்பு இருக்கா இல்லை ரத்த குழாயில் கசிவு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குற பட்சத்தில் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். இப்போ ரத்த குழாயில் அடைப்புங்கிறத விட கசிவு வந்துட்டு ரத்த கசிவு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி இப்போது ஒரு பேஷண்ட் வந்துட்டு ரத்த குழலில் அடைப்பு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, சீக்கிரமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பேஷண்ட் ரத்த குழலில் வந்துட்டு கசிவு வந்து அவர் வராரு. இப்போ இந்த 2 பேரில் யாரை சீக்கிரமாக காப்பாற்ற முடியும்? சீக்கிரமாக காப்பாற்ற வேண்டிய பேஷண்ட் யாருன்னு கேட்டால், ரத்த கசிவு அவங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப அதிகம், அதனால் சீக்கிரமாக காப்பாற்ற வேண்டியது ரத்த கசிவு. ஆனால் ப்ராக்னோசிஸ் இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும், எது சீக்கிரமாக டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்ட கிளைண்ட்ஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமாக காட்ட முடியும். ஏன்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் 50%லேருந்து 60% ரத்தம் போயிட்டு தான் இருக்கும், 40% 30% அதுக்கேற்ற மாதிரி தான் அடைப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 80% அடைப்பாக இருந்தாலும் அந்த ரத்தம் வந்து ரத்த குழாயில் தான் இருக்கும், ரத்த குழாயை விட்டு வெளியே வராது.
அப்படி வெளியே வராத பட்சத்தில் மற்ற சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சருக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனால் ரத்த கசிவு ஏற்பட்டால் அந்த ரத்த குழாயிலிருந்து ரத்தம் வெளியே வந்து மற்ற ரீஜன்லேயும் ரத்தம் வந்து படர்ந்துருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ப்ராக்னோசிஸும் கொஞ்சம் லேட் ஆகும். கம்பேர் பண்ணுறப்போ அடைப்பு கம்பேர் பண்ணுறப்போ இதில் ப்ராக்னோசிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்களுடைய லாஸ்ட்டு 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அளவுகோல் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த அளவுக்கு இவங்க அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெக்கவர் ஆகும்போது கைகள் உபயோகப்படுத்தப்படலாம், ஆனால் அசைகலாம், அப்படி ஏதாவது ஒன்று. இந்த அளவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணவே முடியாது. பட் இந்த அளவில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருந்தானா காப்பாற்றுறது கஷ்டம்தான், பட் நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். இந்த லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு காப்பாற்றிடலாம். இப்படி அளவுகோல் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த அளவுகோல் அது எங்களுக்கு தேவை. ப்ளஸ் உங்களுடைய ஸ்பெஷல், நீங்கள் டயட் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு டயட்டிஷியனாகவும் அதே சமயத்தில் ஒரு தெரபிஸ்டாகவும் பேரலிசிஸ் வந்த பேஷண்ட்ஸ் என்ன சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2 கொஸ்டினுக்கும் எங்களுக்கு ஆன்சர் வேணும். ஓகே. இப்போது ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அவுட்கம் மெஷர்ஸ் இருக்குங்க. ஆஸ் எ ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில், நியூரோஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரோக்குன்னு நிறைய அவுட்கம் மெஷர்ஸ் இருக்குது. அந்த அவுட்கம் மெஷர்ஸ்க்கு ஒரு காம்பனண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைட் ஆகிடும் கை, ரொம்ப வந்து பக்கவாதம் வந்தவங்களுக்கு கை வந்து இறுக்கமாகிடும், கை வந்து திறக்க முடியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஸ்கேல் இருக்குது. பக்கவாதம் வந்தவங்களுக்கு நிற்க முடியாது, இப்போ ப்ராப்பராக நடக்க முடியாது, அந்த மாதிரி பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு தனி அவுட்கம் மெஷர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்குமே அவுட்கம் மெஷர் தனியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் கேள்வியாக, ஸ்ட்ரோக் வந்துட்டுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக் கிளைண்ட்ஸுக்கு என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடலாம் அப்படின்ற கேள்விகளுக்கு, ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி எந்தெந்த ஃபுட்லாம் சாப்பிட்டாங்களோ, ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஹெல்த்தி ஃபுட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மைல்டு ஃபேட்டாக இருக்கிற நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடலாம். ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தாங்க, ஆல்கஹால் பண்ணியிருந்தாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நார்மல் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடலாம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்ககிட்ட நீங்கள் செலவழித்ததற்கு. இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமும் கூட. நீங்கள் பேசும்பொழுதே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய டாக்டர்ஸோடைய பேட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயம்படுத்தியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ உடனே கிளம்பி வந்துருங்க, இப்போவே கிளம்பி வந்துருங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் அப்படிலாம் இல்லாமல் பேசிக்காக இந்த ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகுதா, நீங்கள் தைரியமாக இருந்தாலே, ப்ளஸ் அதோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மெடிசன் சாப்பிட்றீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரியான தெரபிஸ்ட் கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடலாங்கிறீங்க. உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. எங்களுடைய சம்ஷுதீன் மீடியா சார்பாக, எங்களுடைய நேச்சுரல் கேர் பிளேலிஸ்ட் சார்பாக உங்களிடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய நாள் ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் டாக்டர் கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம். உங்களுக்கும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சார் வந்துட்டு சென்னையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுனாலோ அல்லது ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.